ஆதியாகமம் 37வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 30வது வசனம் வரை. ரூபன் அதைக் கேட்டு அவனை அவர்கள் கைக்குத் தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டுபோக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனைக் கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன்மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்குத் தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீரில்லாத வெறுங்குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனஞ்செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தைக் கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்குக் கொண்டுபோகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளைப்போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம் சகோதரனைக் கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்றுப்போடுவோம் வாருங்கள். நமது கை அவன்மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்துபோகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கியெடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றுப்போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டுபோனார்கள். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பிப்போனபோது யோசேப்பு குழியில் இல்லையென்று கண்டு தன் வஸ்திரங்களைக் கிழித்துக்கொண்டு தன் சகோதரரிடத்துக்குத் திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ, நான் எங்கே போவேன் என்றான். Genesis chapter 37, verses 21 to 30. And Reuben heard it, and he delivered him out of their hands, and said, Let us not kill him. And Reuben said unto them, Shed no blood, but cast him into this pit that is in the wilderness, and lay no hand upon him, that he might rid him out of their hands, to deliver him to his father again. And it came to pass, when Joseph was come unto his brethren, that they stripped Joseph out of his coat of many colors that was on him, and they took him, and cast him into a pit, and the pit was empty, there was no water in it. And they sat down to eat bread, and they lifted up their eyes and looked, and, behold, a company of Ishmaelites came from Gilead with their camels bearing spicery and balm and myrrh, going to carry it down to Egypt. And Judah said unto his brethren, What profit is it if we slay our brother, and conceal his blood? Come, and let us sell him to the Ishmaelites, and let not our hand be upon him, for he is our brother and our flesh. And his brethren were content. Then there passed by Midianites merchantmen, and they drew and lifted up Joseph out of the pit, and sold Joseph to the Ishmaelites for 20 pieces of silver, and they brought Joseph into Egypt. And Reuben returned unto the pit, and, behold, Joseph was not in the pit, and he rent his clothes. And he returned unto his brethren, and said, The child is not, and I, whither shall I go?